பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வணக்கம். இன்று காலை 110 விதியின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான அறிவிப்புகளை வெளியிட்டார். அவருக்கு முதற்க எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு துறை சம்பந்தமான கோரிக்கைகளை முன்வைக்கின்றேன். தலைவர் அவர்களே, பொதுவாகவே நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஏக்கர் நிலம் இல்லை 2 ஏக்கர் நிலம் இருந்தால் அதுக்காக அந்த பங்காளி சண்டைன்னு ஒன்று சொல்லுவாங்க. நல்லா சண்டை போட்டுக்குவாங்க. கீழ் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவாங்க. ஏன்னா அது எங்கள் பாட்டன் சொத்து, எங்கள் அப்பா வாழ்ந்த வீடு, அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய சண்டையை போடுவாங்க. பங்காளி சண்டை போடுவாங்க. அண்ணன் தம்பிங்களாக இருக்கட்டும், சித்தப்பா பிள்ளை, பெரியப்பா பிள்ளை எல்லாம் போடுவாங்க. எதுக்கு? அவர்களுடைய ஒரு பரம்பரை சொத்துன்னா அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கண் எதிர்க்கியே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய சொத்து நம்ம கைவிட்டு போயிட்டு இருக்குது. அது எதுனா அது நீர்வளம் தான். நீர்வளம் தான் நம்ம கையை விட்டு போயிட்டே இருக்குது. எத்தனையோ ஏரி, குளங்கள், ஆறுகள் எல்லாம் காணாமல் போயிருக்குது. ஆனால் அதுக்காக நம்ம ஃபைட் பண்ணணும். அந்த இயற்கை கொடுத்த அந்த வரத்தை நம்ம தக்க வச்சுக்கணும். அதுதான் மிகப்பெரிய சொத்து. நம்மளுடைய தலைமுறைக்கு நாம் விட்டு செல்லும் சொத்து என்பதால் நீர்வளம் தான் அது மிகப்பெரிய சொத்து. அதை நாம் விட்டு செல்ல வேண்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் மாமழை போற்றுதும் தான் சொன்னாங்க. அதுதான் சாமி நமக்கு. ஞாயிறு போற்றுதும், திங்களை போற்றுதும், மாமழை போற்றுதும்னா என்ன அர்த்தம்? சாமி நமக்கு, நம்ம இயற்கை வளம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய அதிசயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. குறிப்பாக ஆர்டிசியன் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா தண்ணூத்து, நிலத்து கீழே இருக்கிற தண்ணூத்து தானா சுரக்குமா, அவ்வளோ தண்ணி இருக்குமா. அது உலகத்திலேயே 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது, ஆஸ்திரேலியன் பேசின், கிரேட் ஆஸ்திரேலியன் பேசின்ல இருக்கு. இன்னொன்று நம்ம ஊர் நெய்வேலியில் இருக்கிறது. நெய்வேலியில் இருக்கிறது உலகத்திலேயே மொத்தமாக 2 அதிசயம் அல்ல 1 அதிசயம் நெய்வேலியில் இருக்கு, அந்த தண்ணூத்து. ஆனால் இன்னைக்கு கிடையாது. ஏனென்றால் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் மூலம் அத்தனை தண்ணியும் பெரிய ராட்சத குழாய் மூலம் உறிஞ்சி வெளில தள்ளிட்டாங்க. 10 வருஷத்துல முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நெய்வேலி தண்ணூத்து கிடையாது. அதே போல இன்னொரு அதிசயம் பார்த்தீங்கன்னா சென்னை பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட், சதுப்பு நிலம். இந்தியாவிலே எந்த ஊர்லயும் சிட்டியில சதுப்பு நிலம் கிடையாது. கல்கட்டாவில் கொஞ்சம் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. அதுவும் சென்னையில பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் 15,000 ஏக்கர். எங்க தெரியுமா ஆரம்பிக்குதுங்க? அடையார் தியோசாபிக்கல் சொசைட்டி, வேளச்சேரி, இந்திரா நகர், காந்தி நகர், பெருங்குடி, பெரும்பாக்கம், சோழிங்கநல்லூர், நாவலூர், இதிலெல்லாம் அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருந்தது. இந்த சதுப்பு நிலம் இருந்ததுன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த ஸ்பாஞ்சு மாதிரி அந்த தண்ணி அது பிடிச்சி வச்சுக்கும். 2 பக்கம் அது ரெண்டு விதமாக நமக்கு உபயோகப்படும். ட்ரைனேஜ், எவ்வளோ தண்ணி பெஞ்சாலும் வெள்ளக்காடு ஆகாது. மெல்லமாக அது மொத்தமாக ஸ்பாஞ்சு மாதிரி இழுத்துட்டு மிச்சத்தை கடலுக்கு அனுப்போம். அதே போல் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜும் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான் நமக்கு கொடுக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட மிச்சம் இருக்கக்கூடிய 2,500 ஏக்கர்ல அந்த பெலிகன்ஸு, ஆஸ்திரேலியன் பெலிகன்ஸு, ஃப்ளமிங்கோ போன்ற பறவைகளை இன்னைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ரோஸ் கலரில் பறந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் இங்கே பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டில் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு அதிசயம். அடுத்த அதிசயம்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அது கூவமாறு தான். சென்னையில் ஓடும் கூவமாறு, அது மிகப்பெரிய அதிசயம். 72 கிலோமீட்டர் அந்த ஆறு ஓடுது. திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற கூவம் என்ற ஊர்ல தான் அது வருது. அங்க அந்த தண்ணியை இன்னும் குடிக்கிறாங்க. கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு வச்சுக்கிறாங்க, விவசாயத்துக்கு உபயோகப்படுத்துறாங்க. ஆனா எப்ப அது சென்னை கிட்ட வருதோ, ஆவடி அம்பத்தூர்ல வரும்பொழுது ரசாயன கழிவு, நம்மளுடைய சாக்கடை கழிவு, திடக்கழிவு, இதெல்லாம் கலந்துதான் கூவாறு சென்னையில மிகப்பெரிய ஒரு சாக்கடை மாதிரி ஆயிடுச்சு. அது துர்நாற்றம் வீசுகுது. கூவமாறுக்கு கிளீனப் சிஸ்டம் கொடுத்துருக்கீங்க. கிளீனப்புக்கு நீங்க ஃபண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. கிளீனப் பண்ணா கூட பத்தாது. அந்த முதல்ல கொட்டுறாங்க பாருங்க அந்த குப்பையை தடுத்து நிறுத்தின அப்புறம் தான் கிளீன் அப் பண்ண முடியும். ஏன்னா ஒரு முறையா கிளீன் அப் பண்ணாலும் இந்த ரசாயன கழிவும், இந்த திடக்கழிவும், இந்த சாக்கடையில் திருப்பி கலக்கும் போது மறுபடியும் அந்த ஆறு குப்பையாயிடும். அதனால அது ஒரு சஜஷனாக தான் சொல்றோம். இதே மாதிரி தான் தர்மபுரியில் ஒரு ஆறு இருக்குது, சனத்குமார் நதின்னு. அந்த பார்த்தீங்கன்னா சென்டர்ல ஓடும். வத்தல் மலையில பெய்கிற மழையை சனத்குமார் நதியில கலந்து அதுக்கப்புறம் தென்பெண்ணை ஆற்றுல போய் அது கலக்குது. கிட்டத்தட்ட 33 வார்டு, நகராட்சியில் இருக்கிற வார்டில் இருக்கிற அத்தனை
அத்தனை சாக்கடையும் அந்த சனத்குமார் நதியெல்லாம் கலக்கப்படுது. என்னதான் அதில் ஒரு காமன் எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வச்சுருக்காங்க, அது பாதி வார்டுக்கு தான் உபயோகப்படுது, மிச்ச பாதி வார்டில் எல்லா சாக்கடையும் அதில் போய் கலக்குது. இது மாதிரி நகராட்சிங்க வந்து நல்ல நல்ல நீரில் வந்து எல்லா ஊர்லேயும் இது நடக்குது. நம்ம தருமபுரி சென்னை மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் நடக்குது. நல்ல தண்ணீரில் சாக்கடை கழிவு கலப்பது சட்டப்படி குற்றம். ஆனால் எல்லா நகராட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. தாமிரபரணி ஆறு இருக்குது, இது ஒரு மிகப்பெரிய அதிசயம். ஏன்னா நம்ம ஊரில் எத்தனை ஆறுகள் இருந்தாலும் தாமிரபரணி மட்டும்தான் தமிழ்நாட்டிலே உருவாகிற ஆறு, வேற எந்த ஆறுமே எல்லா வெளியிலேருந்து தான் நமக்கு வருது. இந்த தாமிரபரணி ஆறுல டன் டன்னாக குப்பை, நொய்யல் ஆறுலையும் டன் டன்னாக குப்பைகள் இருக்கிறது. இப்போ கூட 59 கோடி ரூபாய் தாமிரபரணி ஆறுக்கு ஒரு ஏதோ ஃபண்டு வந்திருக்குன்னாங்க, அதை கிளீனப் பண்ண போறான்னு சொன்னாங்க. கிளீனப் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, நடைமேடை அமைக்கப்படும், இல்லைன்னா வாக்கிங் ட்ராக் அமைக்கப்படும், நிழற்குடை அமைக்கப்படும். நீங்கள் கிளீனப் பண்ணாமல் தாமிரபரணி ஆறை சுத்தம் பண்ணாமல் அது சாக்கடையாக இருக்கும்போது அந்த இடத்துல யார் நடப்பாங்க? கொசு தொல்லை இருக்கும், துர்நாற்றம் வீசும். நடைமேடையும் அந்த நிழற்குடை கீழே எந்த மக்களும் வந்து உட்கார மாட்டாங்க. அதனால் அந்த முதல்ல அதை வந்து நம்ம சரிப்படுத்தணும். அதே போல் தாமிரபரணி ஆறுக்கு கிளீனப்புக்காக ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வருகிறது. அது உண்மையாக இருந்தால் முதல்ல அதை நம்ம செய்யணும், அந்த ஆறை நாம் காப்பாற்ற வேண்டும். நொய்யல் ஆறு போன்ற எத்தனையோ அந்த திட்டங்கள்லாம் அப்படியே தான் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு இதை போலவே இன்னும் ஒரு அதிசயம் என்னன்னா, நம்ம ஊர்ல எல்லா ஊர்லயும் பார்த்தீங்கன்னா தாங்கல், கரணை, பாக்கம்னு சொல்லுவோம். சென்னையில் தாங்கல், கரணை, பாக்கம்னு எந்த ஊர் பேரெல்லாம் முடியுதோ அது எல்லாமே வாட்டர் ஹோல்டிங் பாடிஸ். இப்போ வேடந்தாங்கல், அதே போல தான் இங்கே ஐயப்பந்தாங்கல், ஏன்னா அது வாட்டர் ஹோல்டிங் பாடி. அதே போல் பள்ளிக்கரணை, அது வந்து வாட்டர் ஹோல்டிங் பாடி. மார்ஷ்லாண்ட், சதுப்பிடிலம், பீர்க்கங்கரணை எல்லாமே தண்ணி பிடிக்கக்கூடிய பகுதிகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்கம், நுங்கம்பாக்கமாக இருக்கட்டும், காரப்பாக்கமாக இருக்கட்டும், விருகம்பாக்கமாக இருக்கட்டும், தண்ணீர் பிடிப்பு பகுதிகள். நுங்கம்பாக்கத்தில் மிகப்பெரிய ஒரு லேக் இருந்தது, ஹார்ஷூ லேக், பெரிய ஏரினே அது பேர் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா சேத்பட்டு, சைதாப்பேட்டை வழியெல்லாம் இருந்தது, இன்னைக்கு கிடையாது. ஏன்னா எல்லா ஏரியிலையும் அரசு கட்டடங்கள், வள்ளுவர் கோட்டமே ஏரியில தான் இருக்கு, நேரு ஸ்டேடியம் ஏரியில தான் இருக்கு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஏரியில தான் இருக்கு, டி நகர், திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட், நுங்கம்பாக்கம் இன்னைக்கு வரைக்கும் அது லேக் ஏரியான்னு தான் எல்லா நீதிமன்ற வளாகங்களா இருக்கட்டும், கலெக்டரேட்டா இருக்கட்டும், எல்லா அரசு அலுவலகங்கள் எல்லாமே இன்னைக்கு ஏரி மேலதான் இருக்குது. திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டு புதுசா கட்டினாங்க, அதுவும் ஏரி மேல இருக்கு. அப்போ நம்ம எப்படி அந்த ஏரிகளை பாதுகாக்கணும்? முன்னாடி விஷயம் தெரியல, அப்ப நம்ம சுற்றுச்சூழல் பாதிப்பு பத்தி தெரியாத போது அந்த ஏரிகளை எல்லாம் ஆக்கிரமிச்சு வீடெல்லாம் கட்டிட்டாங்க. இனிமேல் அதை நம்ம பண்ணக்கூடாது, நம்ம அதை பாதுகாக்கணும். அதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு. ஈரான்ல ராம்சார்னு ஒரு நகரம், அந்த ராம்சார் நகரத்தில் 1971ஆம் ஆண்டு ஒரு பெரிய கூட்டம் போடுறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும்னு கூட்டம் போட்டு அதில் ஒரு 100 நிலைகளை லிஸ்ட் பண்றாங்க. அந்த 100 நீர்நிலைகள்ல 20 நீர்நிலைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்தியாவில் 100 நீர்நிலைகள், அதில் 20 நீர்நிலைகள் தமிழ்நாட்டில் இருக்கு, அதுல 1 பள்ளிக்கரணை. அதனால இந்த நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் இந்த வெட்லேண்ட்ஸ் ஆக்ட், தமிழ்நாடு வெட்லேண்ட்ஸ் ஆணையம் இருக்கிறது. 7 வருஷம் 8 மாசம் 24 நாட்கள் ஆணையம் ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரே ஒரு ஏரியோ, குளத்தையோ, குட்டையோ, கண்மாயோ, கழிவேலி, கழிமுகம், சதுப்பு நிலை எதையுமே லிஸ்ட் பண்ணல தமிழ்நாடு வெட்லேண்ட்ஸ் ஆணையம். அதுக்கு எல்லா பெரிய துறை, அந்த துறையில ஒரே ஒரு ஏரியா கூட லிஸ்ட் பண்ணலாம். 5 ஏக்கருக்கு மேல எந்த ஒரு நீர்நிலை இருந்தாலும் அதை ஜிஐ மேப்பிங் பண்ணணும், ஜிஐஎஸ் மேப்பிங், டிஜிட்டல் மேப்பிங் பண்ணி நோட்டிஃபை பண்ணணும். நான் வந்து உங்களை வந்து மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்களே நான் வந்து இருக்கரம் கூப்பி கேட்டுக்கிறது என்னெல்லாம், முதல்ல அதை லிஸ்ட் பண்ணுங்க. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க சொன்ன மாதிரி அத்தனை முயற்சிகளும் எடுத்துக்கொள்ளப்படும். அது இப்போ நடைமுறைப்படுத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் அதை வந்து மேப்பிங், அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அமைச்சர்கிட்ட, மாண்பு அமைச்சர்கிட்ட சொல்லி அதுக்குண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர். மிக்க நன்றி அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர்கள் இருவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வேற 2 முறை சொல்லிட்டாங்க. டிசம்பர் 2025 சொல்லிட்டாங்க, ஜூலை 28 2026 சொல்லிட்டாங்க. அந்த மேப்பிங் பண்ணா நீர் வரத்து கால்வாய் எது, ட்ரைனேஜ் எது, எப்படி, அப்பதான் எந்த ஆக்கிரமிப்போ அந்த நீர், அந்த 5 ஏக்கர்
குளங்குட்டை மேலே ஆக்கிரமிப்பே இருக்காது. அப்போதான் அதை நம்ம காப்பாற்ற முடியும். அது ஒரு தகவல். அடுத்ததாக வந்து இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ், இது நீர்வளத்துறை இன்னைக்கு மானிய கோரிக்கைன்றதுனால பேசுகிறேன். நம்ம இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ்லோடனே பெரிய பெரிய சப்ஜெக்ட்லாம் போக வேணாம். கிருஷ்ணா கோதாவரி எல்லாம் இன்டர்லிங்க்லாம் வந்து பெரிய ப்ராசஸ். அது எத்தனையோ ஸ்டேட்டுக்கிட்ட அனுமதி வாங்கணும். நம்ம ஊர்லேயே நிறைய ஆறுகள் இருக்கு, அதை இன்டர்லிங்க் பண்ணுங்க. அதில் முதல் திட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலத்தில் முதல்ல பெரிய திட்டம் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் வாட்டர் ஸ்கீம், மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டம் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் 2008 அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு வேலை நடந்திருக்கு. ஆனால் 3% தான் நடந்திருக்கு. இப்பயும் நீங்கள் அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க. இருந்தாலும் காவிரியிலேருந்து புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளாறு, ராமநாதபுரத்தில் இருக்கிற வைகை ஆறு, விருதுநகரில் இருக்கிற குண்டாரை இணைச்சிட்டாலே அந்த மாவட்டம் முழுக்க பயன்பெறும். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 அதையும் நீங்கள் விரைந்து செயல்படுத்த வேண்டும். மேட்டூர் உபரி திட்டம் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். 100 ஏரி அதை இணைக்கக்கூடிய மிகப்பெரிய அருமையான திட்டம். சரபங்கா நதி, திரிமணுமுத்தாறு, வசிஷ்ட நதியை இணைக்கக்கூடிய திட்டம். அந்த சேலம் ஆத்தூர் மாநகர அந்த பகுதியை வளம் பெற்றிடும். அதை விரைவுபடுத்த வேண்டும். தாமிரபரணி, நம்பியாறு, கோரையாறு, எலுமிச்சை ஆறு இணைப்பு திட்டம். நொய்யல் ஆறு, நோய்களை தீர்க்கும் ஆறு, அதை வந்து கழிவுகளை அகற்றும் திட்டம், அதை காப்பாற்றணும். தென்பெண்ணை பாலாறு இணைப்பு திட்டம், இதுக்கு டிபிஆர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாலாறு தடுப்பணை திட்டம், பாலாறுல தடுப்பணை கண்டிப்பா கட்டியாகணும். தடுப்பணைனா 10 அடி 6 இப்போ 20 அடி தடுப்பணை தேவையில்ல, 5 அடி தடுப்பணையே போதும். பாலாறுல இருக்கிற தண்ணியை நம்ம சேர்த்து வைக்க முடியும். இதற்காக மருத்துவர் அன்புமணி அவர்கள் பாலாறு காப்போம், வைகை காப்போம், தாமிரபரணி காப்போம், நொய்யலாறு காப்போம்னு எத்தனையோ நடைபயணம் போயிட்டாங்க. அதற்கப்புறம் தான் 2 தடுப்பணைகள் சென்னை பக்கத்தில் நீங்களே பார்க்கலாம். சென்னையிலேருந்து பாண்டிக்கு போகிற ஈசிஆர் ரோட்ல வாயலூர் செக் டேம் இருக்கு. எப்படி பச்சை பசேல் இருக்கும் பாருங்க, 2 பக்கமா தண்ணி இருக்கும். வள்ளியூர் செக் டேம் அந்த பகுதியில் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த செக் டேம் மூலம் 15லிருந்து 20 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல எல்லா கிணறும் நிரம்பி 3 போகம் அங்க பயிர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த நீங்க பார்க்கும்போது சென்னை டு பாண்டிச்சேரி அந்த ஈசிஆர் சாலையில நீங்க பார்க்கலாம். அடுத்தது நந்தன் கால்வாய் திட்டம், திருவண்ணாமலையில் உள்ள 22 ஏரிகள், விழுப்புரம்ல இருக்கக்கூடிய 18 ஏரிகள், இந்த ஏரியெல்லாம் இணைச்சு அதை தண்ணீர் நிரப்பும் திட்டம் தான் தென்பெண்ணை உபரி நீர் இந்த திட்டம். இது அதே போல அரியலூர் சோழர் பாசன திட்டம், இது ரொம்ப அழகான திட்டம். அந்த காலத்துல ராஜேந்திர சோழன் வந்து கங்கையிலிருந்து தண்ணியை கொண்டு வந்து கிட்டத்தட்ட அந்த சோழகங்கம் ஏரியை உருவாக்குறாரு. 25 கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த ஏரியை வெட்டுறாரு. ஒரு 5 கிலோமீட்டர் அகலத்துக்கு அந்த ஏரியை வெட்டி அந்த கங்கை நீர் அதில் ரொப்பி அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை கொண்டு வராங்க. சோழகங்கை ஏரி, பொன்னேரின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கரிவெட்டி ஏரி, சித்தமல்லி ஏரி, செம்பியன் மாதேவி ஏரி, இப்படி இத்தனை ஏரிகளும் அதில் கனெக்ட் ஆகி அந்த திட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த திட்டத்துக்கு நீங்கள் மறுபடியும் உயிர் கொடுக்க வேண்டும். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். அப்புறம் இன்னொரு உறுப்பினருடைய கோரிக்கை, சோழவந்தான் சாத்தியாடி அணை திட்டம், அதுவும் கேட்டிருந்தாங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் நம்ம கொண்டு வந்துட்டோம்னாலே இது வந்து நதிநீர் இணைப்பு திட்டம் தான். பெரிய இது கிடையாது, பெரிய வெளியூருக்கே போக தேவையில்ல. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நதிகளை நாம் இணைத்தாலே போதும், தூர்வாரினாலே போதும், கரைகளை பலப்படுத்தினால் போதும், இந்த மணல் அள்ளுறதே குறைஞ்சிடும். அந்த சட்ட விரோதமாக மணல் அள்ளுவதே குறைஞ்சிரும். இந்த ஏரி குளங்களை தூர்வாரி இதெல்லாம் இணைச்சிட்டாலே இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய திட்டம். இனிமேல் என்னுடைய தருமபுரி தொகுதிக்கான திட்டங்களை, சிறப்பு திட்டங்களை நான் மாண்புமிகு அமைச்சர்கள் கிட்ட கேட்டுக்கிறேன். என்னுடைய தருமபுரி தொகுதி வந்து மிகவும் பின்தங்கிய பகுதியாகும். இதில் வந்து தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று நான் தொடர்ந்து உங்ககிட்ட கோரிக்கை வைத்துக் கொண்டு வருகிறேன். காவிரியில் வர உபரி நீர் ஒரு 3 TMC தான். அதை வந்து பெரிய பெரிய குழாய்கள் மூலம் நீரேற்று முறையில் கொண்டு வந்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 10 அணைகள், 83 ஏரிகள், 769 சிறிய ஏரிகள் உட்பட மொத்தம் 1230 நீர்நிலைகளும் நிரப்பி ஆண்டு முழுவதும் நீங்கள் வந்து விவசாயம் செய்யலாம். அதுக்கு வந்து நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும். இந்த திட்டத்தை செயல்படுத்துவது ரொம்ப ரொம்ப சுலபம். ஏன்னா இனிமேல் நிலம்லாம் எடுக்க வேணாம். ஏற்கனவே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக குழாய்கள் அமைத்திருக்கிறாங்க. அது பக்கத்துலேயே இதுக்கான தனியாக குழாய்கள் அமைச்சிட்டாலே போதும். இந்த தண்ணீரை கொண்டு வந்து அந்த பகுதி மக்களுக்கு கொடுத்துட்டா 15 லட்சம் பேருக்கு குடிநீர் வசதி கிடைக்கும். இதன் மூலம் பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதே போல நிறைய திட்டங்கள் பேரை மட்டும் படிச்சிடுறேன். எண்ணெய்கோல்
பாளையம்புதூர் தும்பலஹள்ளி திட்டம், தூள்செட்டி ஏரி திட்டம், பஞ்சப்பள்ளி உபரிநீர் திட்டம், சேனைகால் திட்டம், சேனைகால் ஈச்சம்பாடி திட்டம், வாணியாறு உபரிநீர் திட்டம், தொப்பையாறு உபரிநீர் திட்டம், ஆனைமடுவு திட்டம், பொதியன் பள்ளம் திட்டம், வள்ளி மதுரை அணை உயர்த்துதல் திட்டம், மத்தாள பள்ளம் திட்டம், பாளையம்புதூர் ஜெகநாதன் கோம்பை திட்டம், இப்படின்னு நிறைய திட்டம் இருக்குது. சனத்குமாரை க்ளீன் பண்ணிட்டா ஒரு நகராட்சி 2 பேரூராட்சிக்கு தண்ணீர், கம்பையநல்லூர், பேரூர், அரூர்னு. தருமபுரி மாவட்டத்தில் ஃப்ளோரோசிஸ் ரொம்ப அதிகம். அந்த ஃப்ளோரைட் தண்ணியில் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு வீக் ஆகிடும், பல்லு கருப்பாயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அது ஏரியூர் பெண்ணாகரம் தொகுதியில் வருது. அங்கே அதிகமான கிட்னி டிசீஸ் நம்ம தமிழ்நாட்டிலே அதிகம். கிட்னி ஃபெயிலியரும் கிட்னி டிசீஸும் இந்த ஏரியூரில் அதிகம். இதற்கு ஒரே ஒரு நல்ல திட்டம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஏரியூர் கூட்டு குடிநீர் திட்டத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்து கூட 3வது ஃபேஸ் தயாராக இருக்கு. அதை விரைந்து செயல்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஏரிகள், கால்வாய்கள் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படவில்லை. எனவே மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளையும் பஞ்சப்பள்ளி முதல் ராமாக்கால் ஏரி வரையுள்ள நீர்வரத்து கால்வாய்களையும் தூர்வாரி ஆழப்படுத்தி தர வேண்டும். தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியம் இருக்கிறது. இங்கே இண்டூர் தான் பெரிய இண்டூரை மையமாக கொண்டு 12 ஊராட்சிகள் இருக்கு. 1 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனால் இதை ஒரு வாட்டி அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குலாம் போனோன்னா ஒரு நாள் முழுக்க அவங்களுக்கு போயிடுது. அவர்களுடைய வாழ்வாரம் பாதிக்கப்படுகிறது. அதனால் அந்த மக்கள் நலன் கருதி, நிர்வாக நலன் கருதி இண்டூரை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தருமபுரி மாவட்டத்தில் அனைத்து கிராமங்களிலும் பழுதடைந்த அரசு கட்டிடங்கள், கழிவறைகள் ஆகியவற்றை புதுப்பித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அதே போல தமிழ்நாடு முழுவதும் பயனற்ற நிலையில் உள்ள ஆழ்துளை கிணறு, திறந்தவெளி கிணறுகளை மழை நீர் சேகரிப்புக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது எல்லா வீடுகள்லையும் அதை கட்டாயமாக்கி சேமிப்பு கட்டமைப்புகளை உருவாக்கப்படுவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தருமபுரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அன்னசாகரம் ஏரி, அதியமான் கோட்டை ஏரி, சோகத்தூர் ஏரி, சாமிச்செட்டிப்பட்டி ஏரி, கடகத்தூர் ஏரி ஆகிய ஏரிகளை தூர்வாரி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்தில் ஏலகிரி அரசு மேல்நிலைப்பள்ளி முதல் சாமிச்செட்டிப்பட்டி ஓம் சக்தி பள்ளி வரையும், சாமிச்செட்டிப்பட்டி ஊராட்சி கமலநத்தம் நரசிம்மன் கொட்டாய் முதல் எருமைப்பட்டி கொட்டாய் வரையும், மாதேமங்கலம் ஊராட்சி மிட்டாரெட்டி அள்ளி சாலை முதல் ஆவாரங்காட்டூர் வரையும், தாசன் கொட்டாய் முதல் பங்குநத்தம் கொட்டாய் வரையும், நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியம் இண்டூர் முதல் கழனிக்காட்டூர் வழியாக அரக்காசனள்ளி, சின்னம்பள்ளி, பெரும்பாலை வரையும் உள்ள பழுதடைந்த சாலைகளை சீரமைத்து தருவதுடன் தேவையான இடங்களில் பாலங்களையும் அமைக்க வேண்டும். தருமபுரி ஊராட்சி ஒன்றியம் சோகத்தூர் ஊராட்சி பூசாரிப்பட்டி சாலை முதல் ஜடையன்கொட்டாய் மாட்டுக்காரனூர் வரையுள்ள தார் சாலையும் சீரமைத்து தர வேண்டும். அதே போல தருமபுரி மாவட்டத்தை என் ஊர் என் கனவு திட்டத்தில் ஒரு சொட்டு மது சாராயம் போதை இல்லாத ஒரு மாவட்டமாக நீங்கள் அறிவிக்க வேண்டும். அப்புறம் தருமபுரி அரசினர் கலைக்கல்லூரி வளாகத்தில் 2 நிமிஷம் கலைக்கல்லூரி வளாகத்தில் புதிதாக அரசினர் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உருவாக்கி பெண்கள் இடைநிற்றலை கண்டிப்பாக குறைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் இந்த சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை. அது பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கிறது, அது யுனெஸ்கோ ப்ரொடெக்டட் ஹெரிட்டேஜ் சைட்டு. அது பக்கத்திலேயே சோழகங்கம் ஏரி, பொன்னேரி இருக்கிறது, அதையும் சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும். அதே போல் செஞ்சிக்கோட்டையும் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டு. அது பக்கத்தில் திருவண்ணாமலை மேல்மலையனூர் வரவங்க செஞ்சிக்கோட்டைக்கு வராமல் சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும். வத்தல் மலையும் ஒரு சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும். அப்புறம் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள். தர்மபுரியில் குறும்பர் சமுதாயத்தை சேர்ந்த நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எஸ்டி சர்டிஃபிகேட் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், ரொம்ப காலமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அவங்களால பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கெல்லாம் போக முடியல. ஒரு முறையும் கோர்ட்டில் போய் கேஸ் ஆர்டர் வாங்கிட்டு தான் படிக்கிறாங்க. அதை நீங்கள் தாயுள்ளத்தோடு கருணை பரிசீலனை செய்து அதை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நான் சொன்ன இத்தனை திட்டத்துக்கும் 1 லட்சம் கோடி ரூபாய் ஆகும் தான். எனக்கு நன்றாக தெரியும். நம்ம கடனில் தான் தமிழ்நாடு அரசாங்கத்தில் நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். கடன் வாங்கி தான் சம்பளம் கொடுக்குறீங்க, கடன் வாங்கித்தான் ஓய்வூதியம் அரசு ஊழியர்களுக்கு தரப்படுகிறது, கடன் வாங்கி தான் கடனையே அடைக்கிறோம். அதானே, கடன் வாங்கி தான் ஹாஸ்பிட்டலு, ரோடு, மேம்பாலம் எல்லாம் கடன். அப்படி இருக்கும்போது 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இந்த ஏரி திட்டங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். நான் கான்ஃபிடென்ட்டோடு சொல்கிறேன் அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கண்டிப்பாக இந்த கடன்களை 10 வருஷத்தில் அடைச்சிடலாம்.
கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற முடியும். ஏன்னா எக்கானமி நல்லாயிடும், விவசாயம் நல்லாயிடும், ஹெல்த் நல்லாகும். நல்ல தண்ணி கொடுத்தா நம்ம சுகாதாரம் மேம்படும், விவசாயம் செழிக்கும், நம்மளுடைய எக்கானமியும் வளரும். இதனால் இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை தருமாறு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கேட்டுக்கொண்டு, எனக்கு நீதி வழுவா பேரரசர் போல இவ்வளோ நேரம் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.